நம்ம நேத்தே சொன்னோம். பிராயச்சித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம சொன்னோம். ஏன்னா, எல்லா விஷயங்களுக்குமே நம்ம பரிகாரங்கள் பண்ண முடியாது. அதற்கு பலனே இருக்காது. இப்ப நீங்களே சொல்லலாம், "நான் எவ்வளவோ பரிகாரம் பண்ணேன். எதுக்குமே அதுக்கு பலனே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பரிகாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிராயச்சித்தங்கள், அதுவும் கர்ம வினை தோஷம்னு சொல்றது. இப்ப இந்த பாவம் எப்படி நடக்கும்? நம்ம ஒரு செயல் செய்யும்பொழுது தான் நடக்கும். ஆனா, நெறைய பேர் என்னன்னா, அத ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் எதுவுமே பண்ணலையே! எங்க அப்பா நான் பார்த்த வரைக்கும் நல்லா தானே இருந்தாருன்னு. பாவங்கள் எப்பவுமே நாம இருக்கிற காலத்தில் செய்யறத விட, நம்மளுடைய முன்ஜென்ம வினைகள் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும். அது பெரிய மூட்டையா இருக்கும். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம நெனச்சிருப்போம். நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம நெறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல நாம நெனச்சுக்கலாம். ஆனால் அது புண்ணியமா, பாவமான்னே நமக்கு தெரியாது. அதனால நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு சில தான தர்மங்களை நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. வேதங்கள்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இது நீங்க கோவில்ல போய் சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களாக இருக்கலாம். நீங்க கோவில்ல கொடுக்கக்கூடிய அன்னதானங்களாக இருக்கலாம். இல்ல நீங்க வீட்ல ஒரு பூஜை முறைகளை கையாண்டு நீங்க செய்யக்கூடிய வஸ்திர தானம், அன்னதானம், நீங்க வீட்ல பண்றது, இதெல்லாம் அதுக்கான பிராயச்சித்தங்களாக இருக்கலாம். இது ஒரு வகையான பிராயச்சித்தங்கள். ஆனால் நம்ம கண்டிப்பாக இப்ப நம்மளுடைய வேதங்களினுடைய முறைப்படி ஒரு கர்ம வினையை தீர்ப்பதற்கு நீ இந்த நதிக்கரையில செய்யணும், இல்ல நீ மலைப்பிரதேசத்துல செய்யணும், நீ இப்படிப்பட்டவர்களுக்கு தான் தானம் கொடுக்கணும் அப்படிங்கறதும் விதி இருக்கு. நீ இந்த இந்த யாகத்தை யார் வேணாலும் செய்யலாம், இல்ல இந்த யாகத்தை நீ யாருக்கு வேணாலும் அதை பண்ணிட்டு தானம் கொடுக்கலாங்கிறது இல்ல. இன்னாருக்கு இப்படிப்பட்ட தானங்களை நீ இப்படி கொடுத்தேன்னா உன்னுடைய வம்சத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் தீரும், உன் வம்சம் விருத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. யாகங்கள் மூலமாகவும் நமக்கு கோவில்களின் நமக்கு செய்யக்கூடிய பூஜை முறைகள்னாலேயும் சில கர்ம தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது.